ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் என்னையும் சாட்சியாய் நிறுத்தி இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக பலவீனங்கள் மேற்கொள்ள பார்த்தாலும் கர்த்தர் கைவிடலை. இப்போது நான் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இங்கே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஊட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. 3 நாள் ஆகும் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து மருந்து வந்து அதுக்கப்புறம் தான் கொடுத்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நேற்று சொன்னாங்க. நேற்றே மருந்து வந்தாலும் கொடுத்து அது ரெடி ஆனாலும் 3 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் சர்ச்சுக்கு வரக்கு தான் இந்த இடத்துல வரும்போது அப்பா ஃபோன் பண்ணார். அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. இன்றைக்கே கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நேற்று கூட நான் ஆராதனை நடத்த வரும்போது அப்படியே சோகமாக வந்து நடத்துவேன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் நம்ம துக்கமாக இருப்பதை ஒருபோதும் என்ன செய்கிறதில்ல, விரும்புவதே கிடையாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. இந்த நாளிலே என்னையும் ஆண்டவர் சாட்சியாக என்ன செஞ்சார், நிறுத்தினார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவருடைய கரத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை இந்த நாள் வரைக்கும் நம்ம அனுபவித்துட்டு தான் இருக்கோம். எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளில் கூட ஒரு பாடலை நாம் பாடுவோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக என்ற பாடலை நாம் பாடி நம் தேவனோடு உறவாட போகிறோம். தேவனோடு இணைந்து அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலாம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். கரத்தை தட்டி, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வ. சத்தமா பாடுவோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழான வைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழான வைகளை சீர்படுத்தி விட்டீர். பைநிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பைநிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக,
போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைகளாய் மாற்றி விட்டீர். மூளைக்கு தலைகளாய் மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். கரங்களை தட்டி ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வது. விசுவாசத்தோடு நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆமென், ஆகாதவன் என்னை தள்ளின என்னை மூளைக்கு தலைகளாய் மாற்றி விட்டீர். மூளைக்கு தலைகளாய் மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிடப்பா, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். கரங்களை தட்டி ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வது. இயேசுவை பார்த்து நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன என்னன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன என்னன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாடானவைகளை சீர்படுத்திவிட்டீர், பாடானவைகளை சீர்படுத்திவிட்டீர். பைநிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். சேர்ந்து பைநிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். உமக்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன், என் ஜீவனையும் உமக்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன், என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம். எல்லாம் எழுப்பி நின்று உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக
ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினமோடு இயேசுவை பார்த்து ஆசையுடன் தினமோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. இயேசுவே நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைகளாய் மாற்றிவிட்டீரே, மூளைக்கு தலைகளாய். கரங்களை உயர்த்தி எல்லாரும் மூளைக்கு தலைகளாய் மாற்றிவிட்டீர். ஆமென். மூளைக்கு தலைகளாய் மாற்றிவிட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. ஆமென். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உமக்கு மகிமை ஆண்டவரே. தொலைந்து போன நம்மை தேடி வந்தவர், அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டவர். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். அன்றை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் மாறவில்லை, என்னுடைய பலவீனங்கள் மாறவில்லை, ஆனாலும் என்னை தாங்கி என்னை பலப்படுத்தி நடத்த நீர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. ஓ கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் பலப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் கண்களை மூடியவரை உயர்த்துவோமா? நீர் என்னோடு இருக்கிறீரப்பா, நீர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே உடைந்து போன என்னை அன்று உம்முடைய கரத்தில் எடுத்து என்னை கட்டுவித்தீர். அன்றே என்னுடைய பாழான வாழ்க்கையை அன்றே சீர்படுத்தினீர். ஆண்டவரே வறண்டு போன நிலமாயிருந்த என்னை பயிர் நிலமாய் மாற்றினீர். அன்றே வறண்டு போன என்னுடைய வாழ்க்கையை வயல்வெளியான வாழ்க்கையாய் மாற்றினீர். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்தவரை உயர்த்துவோமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தெய்வம் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆதியிலே ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர் இந்த நாளிலே நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிகள் எதிராய் நின்ற பொழுது எலியா தேவனை நோக்கி பார்த்தான், எலியா தேவனை நோக்கி பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, எலியாவின் தேவன் அவர் பரத்திலிருந்து பட்சிக்கிற அக்கினியாய் இறங்கி வந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் எலியாவின் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாய் எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே,
எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் தேவனே, அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலை. கரங்களை தட்டி அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலை. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் எலியாவின் தேவன் நம்மளே அசைவாடும் அனலாகும் அக்கினி, அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலை. ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாயிருப்பார் தெய்வம், நெருப்பாயிருப்பார். அசைவாடும் அனலாகும் வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், ஜீவனை மீனை கொண்டு மீட்பார், மீனை கொண்டு மீட்பார், ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே இயேசுவே, காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பேரின் காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் தரம் நடத்தும், அழைத்தவர் இன்னொரு முறை அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் ஆவியே. உலகத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஓ ஆவியானவரே, அசைவாடும் அனலாகும் அக்கினி, அக்கினியே அசைவாடும் இயேசுவை பார்த்து நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபிக்க 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 அவர் தலையசைப்பார். நெருப்பாயிரங்கி என் சபத்திற்காய், என் ஆராதனையில இன்னொருவரை நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார்.
சொல்லுங்க வழி மாறி ஆமாப்பா வார்த்தை தெய்வம் என்னை பின்தொடருவார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தார். மீனை கொண்டு என் ஜீவனை மீனை கொண்டு மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு இன்னொரு முறை எல்லாரும் சென்று மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஓ இயேசுவே தாபஷ்யாக்கரலா ஆவியானவரே அசைவாடும் அனலாகும் நீர்வாலை அம்மே அசைவாடும் அனலாகும் எங்களை சேர்ந்து தேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டு. தேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் உன்னடத்தேன், பின்னிட்டு பாராமல் உன்னடத்தேன். அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் இன்னொரு முறை அழைத்தவர் கரம் நடத்தும். எல்லாரும் வாயிலை திறந்து விசுவாசத்தோடு அழைத்தவர் அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். இன்னொரு முறை அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் இன்னொரு முறை சேர்ந்து அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் ஆவியே அசைவாடும் அனலாகும் அசைவாடும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. சென்று எந்த தீங்கும் நம்பிக்கையோடு சென்று கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் எல்லாரும் அறிக்கை செய்வோமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எல்லாரும் எல்லாரும் ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன். சத்தமா சத்தமா சபையாரா இன்னொரு முறை நுழைந்து விட்டேன், இனி எதுவும் சத்தமா எந்த தீங்கும் சேர்ந்து நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் வலியான் பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் வலியான் பாவத்தை கரங்களை தட்டி ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டா நம்பிக்கையோடு ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். ஆமாப்பா இம்மட்டும் உதவி எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை சத்தமாய் தேவன் பெரியவர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ
வாழ்வின் யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகா. ஆராதிப்போம் ஆராதிப்போம். ஓ ஜீசஸ், கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சொல்லுங்க. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சரே. ஆயனை போல அபிஷேகம் செய்ய அம்மாப்பா. ஆயனை போல அபிஷேகம் செய். கரங்களை தட்டீர். கொட்டை கொண்டு நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அம்மன் தீங்கும் இயேசுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் இயேசுவை பார்த்து அப்பா மலைகள் எப்போதும் மாறாது. பாவனுடைய கிருபை அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக்கும் சேர்த்துக்கும். சேர்ந்து சொல்லுங்க. அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக்கொண்டே. கரங்களை தட்டி. கோட்டை கொள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் நம்பிக்கையோடு இனி எதுவும் அணுகா. ஆமாப்பா எந்த தீங்கும் இம்மட்டும் உதவின. இனியும் சொல்வோம். இம்மட்டும் உதவின. இனியும் ஓ உலகிலே இருக்கும் உலகிலே இருக்கும். இன்னொரு முறை இந்த உலகிலே இருக்கும். சத்தமா சொல்லுங்க. அறிக்கை செய்வோமா? இன்னொரு முறை இந்த உலகிலே இருக்கும். கரங்களை தட்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் ரக்க சக்கரதல கவர குஷி அகரபலவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. சேர்ந்து சொல்லுவோமா? தேவனை ஒளியும் மீட்புமானே யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் அறிக்கை செய்வோம் எல்லாரும். நீர் மாத்திரமே என் பலன். அவரே என் வாழ்வின் பயப்படு. இன்னொரு முறை. அவரே என் வாழ்வின் பயப்படு. இன்னொரு முறை. அவரே என் வாழ்வின் ஓ கரங்களை தட்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு செலுத்துவோமா? Hallelujah, 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 hallelujah. இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்று என் பலவீனங்களை குறித்து எனக்கு பயம் என்ன ஆயிருமோன்னு சொல்லி நான் பயந்திருந்தேன். அன்றே என் குடும்ப சூழ்நிலைகளை குறித்து நான் பயந்திருந்தேன். என் வாழ்க்கையில் இருக்கிற அன்றைய பிரச்சனைகளை குறித்து நான் பயந்திருந்தேன். அன்றே என் எதிர்காலத்தை குறித்து நான் பயந்து போனேன்.
அன்று என் பிள்ளைகளை குறித்ததான பயம், என் கணவனை குறித்த பயம், மனைவியை குறித்து பயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என் பலனாய் இருக்கும் பொழுது நான் யாருக்கும் பயப்படேன், எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் நான் பயப்படேன் ஆண்டவரே. எல்லாரும் சபையாராய் சத்தம் பத்தல சத்தம் ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம், சத்தமாய் ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி திரும்பி துதிக்க ஆரம்பித்த உடனே அவர்களை கர்த்தர் சிறையிருப்பையில் இருந்து விடுவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை துதிக்க ஆரம்பிப்போமா? தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நாட்கள், அநேக காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியருக்கும் அநேக தேசங்களுக்கும் அடிமைப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவனை நோக்கி மனம் திரும்பி பார்க்கும் பொழுது, தேவனை நோக்கி அவர்கள் திரும்பி வந்த பொழுது கர்த்தர் அவர்களின் சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுடையவர், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், என்னை திருப்பவுமால் ஆகும், என் குடும்பத்தை கட்டவுமால் ஆகும் ஆண்டவரே, வறண்டு போன நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுமால் ஆகும் ஐயா. நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் விசுவாசத்தோடு சத்தமா, இம்மட்டும் உதவின உலகிலே இருக்கும் சத்தமா சொல்லுங்க. இயேசுக்கு கேட்கணும், ஆண்டவருக்கு கேட்கணும். பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியா, பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியா, பிசாசு வெட்கப்படும்படியாய் இந்த உலகிலே இருக்கும் தேவன். கரங்களை தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. நம்பிக்கையோடு கரங்களை தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. எல்லாரும் சேர்ந்து, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அப்பா எந்த தீங்கும். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல தூக்கி அபிஷேகம் செய்கின்றே, என்னை ஆயனை போல. ஓ ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. ஒரே ஒரு முறை கரங்களை தட்டி, ரத்த கோட்டைக்குள்ளே நான் சத்தமாய் எந்த தீங்கும் தீண்டாது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். மக்குமாக்குமே ஆண்டவரே. முடிந்தவர்கள் எழும்பி நின்று, இல்லை நான் முழங்கால் படிக்கிட்டு, உங்களுக்கு எப்படி வசதியோ அதே போல தெய்வ சமூகத்தில் உங்களுடைய இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எல்லா சூழ்நிலைகளும் மாறி போனது.
நம்ம யாரெல்லாம் நான் நம்பி இருந்தனோ அவங்கெல்லாம் அந்த நம்பிக்கையில் இருக்கல. நான் எதை நம்பி இருந்தனோ அது எனக்கு கிடைக்கல. எல்லாம் மாறி போனது. ஆனால் மாறாமல் இருந்த ஒரே காரியம் என் ஆண்டவர் மாத்திரமே. அவர் கைவிடலை. அவர் கைப்பிடித்து நடத்தினார். அவர் கரம் பிடித்து நடத்தினார். ஒரு நொடி கூட என்னை விட்டு விலகாமல் என்னை நடத்தினவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களையும் அப்படி தான் நடத்தி இருப்பார். உங்களையும் ஆண்டவர் அப்படி தான் நடத்தி இருப்பார். நீங்கள் ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இல்லாத நாள் அது நாளே கிடையாது. ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்வு அது எனக்கு வாழ்வே கிடையாது. ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையோடு இருங்க. என் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னோடு இருங்க. என் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் என்னோடு இருந்து என்னை நடத்துங்கப்பா. என் சூழ்நிலைகள் மாறலாம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறலாம், ஆனால் மாறாத தெய்வம் நீர் ஆண்டவரே. என்னோடு இருந்து என்னை நடத்துங்க என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாழ்வாகும்
நேசிக்கிறேன், வந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இயேசு பார்க்கும்படியாய் நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் சத்தமாய் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து மூடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே ஓடு இருப்பது அப்பா உள்ளத்தின் வாஞ்சையா. உண்மையா எத்தனை பேர் சொல்றோம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும்
இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் கரங்களை உயர்த்தி சித்தம் செய்வது உம்மோடு நான் இருக்கணுமே, உம்முடைய சித்தத்தை நான் செய்யணுமே. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான். சொல்லுங்க வாயில திறந்து, ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு உறவாடணும். ஆண்டவரே சித்தம் உம்முடைய சித்தத்தை செய்யணும். இதயத்தின் ஏக்கமையா உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துல தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நம்மை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள நான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அன்றைய நிலை பெயர்ந்து போனாலும் கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதப்பா. நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களை கைவிடாத தெய்வம். நாங்களும் மோடு நிற்க, மோடு வாழ, உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு தருகிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்வீர். அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி என்னை நான் ஒப்பு தருகிறேன். ஆண்டவரே மோடு நான் இருக்கணும், உடைய சித்தத்தை செய்கிறவனாய். சொல்லுங்க வாய்களை திறந்தப்பா. பிசாசு என்னை ஆளுகை செய்யக்கூடாதப்பா. ஒரு மனுஷன் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. அன்று என்னுடைய சுயம் என்னை ஆளுகை செய்யக்கூடாதப்பா. இந்த உலகம் என்னை ஆளுகை செய்து விடக்கூடாதப்பா. நீர் ஒருவர் மாத்திரம் என்னை ஆளுகை செய்ய, உடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆண்டு நடத்துவீராக. உடைய சமூகத்தில் ஏற்படுகிறோம் அப்பா. உடைய பாதத்தில் அமர்ந்தவரை அமர்ந்து ஆராதிக்க துதிக்க நீ தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையினால் வந்த துதி கன மகிமை மாட்சிமை புகழ் ஞாபகம் நமக்கு ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.